ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் மாமா மாமி எங்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. எங்கே உங்களை காணும், வீடியோவிலே வரல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி, தான் அதுக்கு ரிப்ளை பண்ணலான்னு தான். அது பார்த்தீங்கன்னா மாமா மாமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளில வேலைக்கு போயிருக்காங்க. மீன் மசார் அப்படிங்கிற ஊருக்கு வந்து தங்கி வேலை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க, விவசாய வேலைக்கு. போன வருஷம் அந்த ஊருக்கு போயிருந்தாங்க. இப்போ அதே இடத்துக்கு வந்து திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் போல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் போல் வந்துடுவாங்க. சரி, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்கே உங்களை காணும் காணும். அது வீடியோவில் சொல்லியிருந்தோம் நாங்கள். சரி, அம்மா அப்பா இல்லை, வெளில வேலைக்கு போயிருக்காங்கன்னு. ஆனால் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. அதனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். அவங்க இன்னும் 2 3 நாளில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களை வீடியோவில் பார்க்கலாம். எங்களுக்கே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வீட்டில் இல்லாதது எங்களுக்கே ஒரு தனி ஃபீலாக இருக்குது. ஆமாம், அம்மா அப்பா இல்லாதப்ப ஒரு மாதிரியா இருக்குது. இருந்துருது இல்லாமல் இருக்குது. எங்களுக்கே எப்போ வருவாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ டெய்லி ஃபோன் பேசுவாங்க. அவங்க ஃபோன் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, எப்போம்மா வருவேன் அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்தா ஐயா இல்லாமல் தனியாக விளையாடுறது ஒரு மாதிரி தான் போர் அடிக்கிறது இருக்குது. பாப்பா வீடு எப்போ பார்த்தாங்கன்னா சவுண்டாக இருக்கும். அவங்களும் அவங்க ஐயாவும் ஆத்தாவும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தங்க பிள்ளை ஏதோ பவுனுக்குட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீடும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜேன்னு இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் இல்லாது எங்களுக்கே ஒரு மாதிரி தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. இப்போ ஒரு 2 3 நாளில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களை பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நம்ம ஊரில். மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. சரி, நம்ம வயலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வயலுக்கு கிளம்பிருக்கோம். வாங்க நம்ம வயலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் நம்ம வயலை. ஓகே, நம்மளே போய்ட்டு வருமா? பழமடை என்ன சாப்பிட்றீங்க? பவுனு முட்டை சாப்பிட சொன்னேன், கேட்க மாட்டாங்களே. சரி, போயிட்டுறோமா? இவங்க முடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துருது. பாப்பாவுக்கு இப்போ தான் ஒரு மாதம் போல தான் முடி வெட்டி விட்டோம். நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சுண்டு போட்டு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 நாள் போய் முடி வெட்டி விட்டுருந்து நல்லா வளர்ந்துருக்கு பாப்பாவுக்கு முடி. புயலும் பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிறேன் நாளைக்கு அடிக்கிறேன் இப்போ அடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் நேற்றுலேருந்து கொஞ்சம் மழை இல்லை, மழை குறைஞ்சிட்டு கொஞ்சம் மழை பெய்யல போகிறீங்க. ஆனால் கிளைமேட் ஒரு மாதிரியே தான் இருக்குது. காற்று அடிக்குது, ஆனால் மழை வரல. என்னம்மா பார்த்தீங்கன்னா இப்போ வயலுக்கு வந்தாச்சு. மழை பெஞ்சதுனால வர முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் வயலுக்கு வந்தோம். வயல் பார்த்துருக்கோம். நல்லா இருக்குல்ல, தண்ணி கிடக்கு போயிருக்கனால. தண்ணி இப்போ கொஞ்சம் பிரியா எப்போ நேற்று வந்தாலும் எவ்வளோ தண்ணி கிடந்துச்சு. இப்போ தண்ணி நார்மலாக தான் இருக்குது. இப்போ நார்மலாக தண்ணி ஓகே தான். இந்த தண்ணி ஓகே தான். கதிர் வந்துட்டா என்ன வரல தானே. இப்போ தொண்டை கருது வர தருவாயில் இருக்குது. இன்னும் உரம் கொடுக்கணும். 100 உரம் கொடுக்கணும். நம்ம லாஸ்ட்டு கொடுக்கணும்னு. பரவாயில்ல, இந்த வருஷம் நமக்கு பயிர் நல்லா இருக்குது. முன்ன பார்த்தீங்கன்னா இந்த வயல் வந்து சரியாக விளையாது. இப்போ நாங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா வயல் நல்லா விளைஞ்சிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் வயல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது காரணம் தெரியும் பிரியா, பராமரிப்பு தான். ஓ, அந்த ரோட்டு புண்டு அப்படியே பயிர் வளர்ந்து வருமா, அப்படியே கறி போய்டும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கறி போய்டுமா அப்படியே அந்த அந்த ரோட்டு புண்டு மட்டும்னு சொல்லுவாங்க. எல்லாமே கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படிங்குவாங்க. இப்போ நம்ம 2 வருஷமாக பிடிச்ச பிறகு நல்லா இருக்கும், அருமையாக இருக்குது. வர அது மேலே வர்றது என்ன தெரியுமா? அது பயிர் வளர்ந்து வந்து ஒன்று கலர் வந்துட்டு பார்க்குறீங்களா? வந்துட்டு அந்த பூமா கலப்பு கதிர் வந்துருக்கு. அப்படியே கலப்பு வந்துருக்கு. தோலை 4-5 இடத்துல வந்துட்டு பாருங்க. தெரியல இல்லை, அது வேறு நெல் நினைக்கிறேன் பிரியா. இது நம்ம போட்டது 1050 வந்து 140 நாள். இப்போ நம்ம போட்டு 90 நாள் இருக்கும். 3.5 மாதம் இருக்கும். போன வாட்டி போட்ட கதிரோ போன வாட்டி கதிராக இருக்கும் போல். நாளைக்கு தான் பிரியா வரப்பு வந்து ஒன்றும் பிரியா. நான் மழை பெஞ்சு தண்ணின்னா உளுந்து முளைக்காது. அதுக்கு தான் மழை விட்டு போடலான்னு நினச்சேன். அதே பேருக்கு மழை விட்டுட்டு கொஞ்சம் இப்போது மழை விட்டுட்டு நாளைக்கு தான் வரப்பு வந்து போடணும். அருமையாக இருக்குல்ல தண்ணி. இதில் நிறைய எடுக்க போகுது தண்ணி நிறைய எடுக்க போகிறதில்ல. வெட்டி விடவும் முடியாது. 4 சைடுமே தண்ணி தான். இல்லை, அங்கே வைக்கிற தண்ணி ஃபுல்லாக இருக்குல்ல. மழை இல்லைன்னா அப்படியே வடிஞ்சிரும். மழை பெஞ்சா அப்படி நிற்கும். இந்த இருக்கு எத்தனை சொன்னே, இந்த பிள்ளை தான் சொன்னே. இந்த இருக்கு பாருங்க, ஒவ்வொரு களை விட்டுருக்கும் போல அப்படியே பயிரை தாண்டி பில்லு வந்துட்டு.
இனிமேல களை எடுக்க முடியாது. அவ்வளோதான், இன்னும் வேணாம் இறங்க மாட்டாங்க. ஏன்னா தொண்டை கதிர் வந்துட்டுல இனிமேல் நடந்தால் தொண்டை கதிர் முறிஞ்சிருந்துருவாங்க. நம்ம நடக்கிறோம்ல, அதுக்காக.